இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தேன். இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. பிராட்வே மார்க்கெட்டுக்கு சின்னதுலேருந்து போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த சந்தைக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் முறை வந்து போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். என்னோட ஆங்கிளில் இருந்து இது எப்படி இருக்குது, ஒரு பெட் லவராக இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். பெட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். என்னோட விசிட்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். இந்த மார்க்கெட் நல்லா இருக்கா, இல்லை சண்டே மார்க்கெட் தான் பெட்ஸுக்கு பெஸ்ட்டாக, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? உழவர் சந்தை ரொம்பவே நல்ல பேர். மார்க்கெட்டில் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ சண்டே மார்க்கெட்னால் சண்டே இருக்கும், வீக்கெண்ட்ஸில் இருக்குது. ஸோ நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. இது வெள்ளிக்கிழமை தானே, அந்தளவுக்கு பெருசாக வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் நினச்சேன். இது வரைக்கும் நான் போனதில்லைல்ல. போனால் கூட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. சண்டே மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதோடு இங்கே கூட்டம் அதிகம் தான். மார்க்கெட் ரொம்ப பெருசு, ஸ்பேஸ் அதிகம். அதனால் கூட்டம் வந்து சண்டே மார்க்கெட்டோட கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் சண்டே மார்க்கெட்டோட இங்கே ஊறுபட்ட கூட்டம், அதோட எப்படியும் 2 மடங்காச்சு கண்டிப்பாக வந்து இங்கே கூட்டம் இருக்கும். சண்டே மார்க்கெட்னால் அங்கே வெறும் பெட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே எது இல்லைன்னு சொல்கிறதுலாம் எனக்கு தெரியல, எல்லாமே இருக்குது. அதனால் இந்த ஃபேமிலியாக வர்றது, அப்புறம் இந்த சுற்றி பார்க்குறதுக்கு வர்றது, அந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்துட்டு போகிறாங்க. அங்கே சண்டே மார்க்கெட்டில் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சண்டே மார்க்கெட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு வந்து நெருக்கமாக அங்கே ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி இல்லை. அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் ஜாலியாக வந்துட்டு போகிறாங்க. அதனால தான் கூட்டம். இங்கே வந்து எப்படி சொல்கிறது, நார்மல் ஆடியன்ஸ் அதிகம், ரெகுலராக வரவங்களோட நார்மல் ஆடியன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் நான். ஸோ பெட் அப்படின்றப்ப மார்க்கெட்டில் ஓரமாக ஒரு இடத்துக்கு பெட்ஸுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அங்கே அதிகபட்சம் வந்து கோழி, பேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் அங்கே வந்து அதிகமாக டாமினேட் பண்ணி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ கோழி, பேர்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வரலாம். கோழி மார்க்கெட்டில் இருக்கிறதோட இங்கே கொஞ்சம் நிறைய இருக்குது. லவ் பேர்ட்ஸு, கன்னியூரு, காக்டெயிலு, அப்புறம் இந்த ஃபின்ச்சஸ்ஸு, இது எல்லாமே வந்து கோழி மார்க்கெட்டோட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோழி மார்க்கெட்டில் போடுறவங்களும் வந்து இங்கே கடை போட்டிருக்காங்க. நான் அங்கே மார்க்கெட் போகிறப்போ ஒரு மீன் கடை எப்பயுமே பார்ப்பேன். அவர் வந்து இங்கேயுமே வந்து கடை போட்டிருந்தார். அங்கே மீன் கடையில் வந்து ஃபைட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லோ கேலக்ஸி, ரெட் கேலக்ஸிலாம் இருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா குளத்தூர்லேயே வந்து அது மேக்ஸிமம் கிடைக்காது. ஏன்னா குளத்தூரை தேடி வராங்க, இல்லை இந்த மாதிரி சந்தையை தேடி வராங்கன்னா மீன் விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்து வருவாங்க. நல்ல மீனுன்றதை யோசிக்க மாட்டாங்க, விலை கம்மி அப்படின்னு தான் யோசிச்சு வருவாங்க. அதனால் இந்த மாதிரி எல்லோ கேலக்ஸி, ரெட் கேலக்ஸி கொஞ்சம் கூட வச்சு வைக்கிற மீன்லாம் வந்து மார்க்கெட்டில் வராது. பட் இங்கே இந்த சந்தையில், பல்லாவரம் சந்தையில் வச்சுருந்தார் அவர். அங்கே சண்டே பெட் மார்க்கெட்லேயும் அவர் கடை போடுவார். அங்கேயும் அப்போ ரெட் கேலக்ஸி, எல்லோ கேலக்ஸிலாம் இனி கிடைக்கும் போல் இருக்குது. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கே வராத மீன் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. மீனுக்கு அப்படின்றப்ப அந்த ஒரு கடையை தான் பார்த்துருந்தேன். அதை தாண்டி வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. பெட்ஸுக்குன்னு ஒதுக்கி இருக்க இடத்துல ஒரே ஒரு மீன் கடை இருக்குது. அங்கேயுமே ஃபைட்டருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்ற மீன் இருக்குது, கோல்டு, மாலி எல்லாமே வந்து பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க. எல்லா மீனுமே இருக்குது. முக்கியத்துவம் அப்படின்றப்ப ஃபைட்டருக்கு தான். ஒரு 100லேருந்து 150 மீனை வந்து அங்கே பாட்டில்ஸ்லேயும் டேங்க்ஸ்லேயும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் சரி, ஆக்டிவ்னஸுமே சரி. ஸோ ஒரு ஹாபியஸ்ட்டு ஒரு கடை வச்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து ஆக்டிவாக இருந்துச்சு. நம்ம கொளத்தூரில் போனோம்னா அங்கே போனால் ஒரே கடையில் 1000 ஃபைட்ரு கூட இருக்கும். எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்குமானா கிடையாது. வாழை மடக்கிட்டு அப்படி மூலையில் நிற்குங்க. அதில் ஒரு சிலர் தான் ஆக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே நான் வீடியோ எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் மேலோட்டமாக தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்லாம் வீடியோ எடுக்கல, மேலோட்டமாக எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து ஆக்டிவாக தான் இருந்துச்சு. மீன் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கெட் வரலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா வாங்க, தாராளமாக விசிட் பண்ணலாம். ஆனால் இந்த மீனுக்காக நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வரேன் அப்படின்னா கூட அந்தளவுக்கு இங்கே மீன் கிடையாது. ஒரே ஒரு கடை, ஒரே ஒரு ஆப்ஷனு. பெருசாக நீங்கள் பார்க்குற மாதிரில ஒரே ஒரு கடைக்காக இவ்வளோ தூரம் வரலாமா? வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஸோ ட்ராவல் பண்ணி வந்து மீன் வாங்குற மாதிரி இங்கே கிடையாது. அதை தாண்டி வந்து பேர்ட்ஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி தாராளமாக வரலாம். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக எங்கிட்டு திரும்பினாலும் வந்து பெட்ஸுக்கு வந்து பேர்ட்ஸில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஒரு சிலர் வீட்லேயே வச்சு ப்ரீட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களாம் பப்பீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கேட் ரொம்ப குறைஞ்ச அளவில் வந்து கேட்ஸுமே வந்துருந்துச்சு. புறாலாம் சின்ன சின்ன பசங்க கையில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. கோழிலாம் வயசானவங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து கோழி ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதான் பேர்ட்ஸில் எல்லாமே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்ற பெட்ஸ் வந்து முக்கியத்துவம் ரொம்ப கம்மி தான். நம்ம சண்டே மார்க்கெட்டில் இருக்கிற அளவுக்கு வந்து இங்கே கிடையாது தான் பெட்ஸு. நான் வாங்கலாமான்னு யோசித்தேன். கன்னியூர் சிக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு, க்ரீன் கன்னியூர். அது க்ரீன் கன்னியூர்னால் என்ன வெரைட்டின்றது தெரியல. சன் கன்னியூர் வாங்கணும் அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆசைப்பட்டேன், பட் வாங்கலை. சரி, க்ரீன் கன்னியூர் இருந்துச்சு, வாங்கலாமான்னு யோசித்தேன். அது 3000 சொன்னாங்க. ஒரு 2500 அப்படின்னு சொல்லி பேசி கண்டிப்பாக எடுக்க முடியும். எடுக்கலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பொந்தா கோழி குஞ்சுங்க வந்து அங்கே நிறைய இருந்துச்சு. எல்லா கோழி கடையிலையும், பேர்ட்ஸ் கடையிலையும் பொந்தா கோழி குஞ்சுங்களை போட்டிருந்தாங்க. 150 ரூபா அப்படின்னாங்க. சரி, அதை வாங்கிட்டு வந்து மாடியில் விட்டு வளர்க்கலாமா? ஒரே ஒரு சேவல் குஞ்சை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம கூட பழக்கி 2-3 குஞ்சு இருந்துச்சுங்கன்னா அதுங்க மனுஷங்க கூட அந்தளவுக்கு பழகாது.
ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூட நல்லா பழகும். சரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பழக்கி வளர்க்கலாமா அந்த மாதிரிலாம் யோசித்தேன். மார்க்கெட்டில் பார்க்குறப்ப நிறையா ஆசை வந்தது. பட் வேணாம், இருக்கிறத சமாளிக்கிறதுக்கே இங்கே நேரம் இல்லை, எதுக்கு தேவையில்லாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ப்ரைஸ் எதுவும் நான் பெரும்பாலும் விசாரிக்கல. இங்கே மார்க்கெட்டை எந்த சந்தைக்கு போகிறனாலும் சரி நம்ம பேசி வாங்குறது தான் இருக்குது. கடைசியாக மார்க்கெட் எப்படி தான் இருக்குது, வாங்கணுன்னா வரலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. மற்ற பொருட்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே எடுப்பீங்க. அதாவது இப்போ என் கூட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சட்டை வாங்கியிருந்தாங்க, செருப்பு வாங்கியிருந்தாங்க, அப்புறம் ஏதோ ஒன்று இந்த டூல்ஸில் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி தேவையான பொருள்லாம் சுற்றி வாங்கினாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பொருட்கள்லாம் தேவைப்படும், சுற்றி பார்த்து நீங்கள் எடுப்பீங்க. தேவையான பொருள்லாம் தாராளமாக நீங்கள் எங்கேருந்து வேணால் வரலாம். இல்லை நம்ம ஒன்லி பெட்ஸில் நமக்கு விலங்கு மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னா இங்கே வரலான்னா பேர்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். ஏன்னா பேர்ட்ஸை பற்றி நிறையவே சொல்லிட்டேன், நீங்கள் அதுக்கு வரலாம். அதை தாண்டி வந்து டாக்ஸ் வந்து ஒரு சிலது இருந்துச்சு. டாக்ஸ்னால் இந்த லேப் இருந்துச்சு, கன்னி அதாவது ராஜபலேனா இருந்துச்சு, டாபர்மேன் இருந்துச்சு. இந்த மாதிரி டாக்ஸுமே இருந்தது. இங்கே வந்து கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மி. வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான் இங்கே பெட்ஸில் அதிகம். ஸோ கஸ்டமர்ஸ் கம்மி. எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து பார்கெயின் பண்ணி தாராளமாக எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் இல்லை அப்படின்றதுனால போட்டி வந்து கம்மியாக இருக்கும். குறைஞ்ச அளவு பெட்ஸ்னாலும் நீங்கள் எடுக்கணுன்னா தாராளமாக வந்து எடுக்கலாம். ஸோ கேட்டுமே வந்து அது ரொம்ப போர்ஷன் கேட்ஸ் கம்மி அளவுலாம் இருந்துச்சு. அதுக்குமே கஸ்டமர்ஸ் அதோட ரொம்ப கம்மி அளவு. அதுதான், ஸோ கஸ்டமர்ஸ் கம்மின்றனால நமக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் இங்கே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். நார்மல் மார்க்கெட் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. பட் பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். மீனுக்கு அப்படின்றப்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான், லாங்லேருந்து நீங்கள் வரணுன்ற அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. பக்கத்தில் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து இங்கே நீங்கள் வாங்கலாம். பேர்ட்ஸ் அப்படின்றப்ப பேர்ட்ஸ் கடை இங்கே நிறையா இருக்குது. கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ சேம் தான். சரி நீங்கள் நல்ல ப்ரைஸுக்கு பார்கெயின் பண்ணி உங்களால் பேச்சு தரமாக இருக்குது, சரி கொடுத்து ஒழிவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கம்மி விலைக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல் இங்கே இருக்குது. நம்ம கோழி மார்க்கெட்லாம் அப்படி கிடையாது. வர்ற எல்லாருமே அங்கே கஸ்டமர் தான். இங்கே வர்ற எல்லாருமே சும்மா சுற்றி பார்க்க தான் அதிகபட்சம் வராங்க. இதனால் வாங்குறதுக்கு நமக்கு நல்லா அமையுது. கோழி மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரொம்ப கம்மியான அளவில் தான் பெட்ஸ் இருக்குது. அது பயங்கரமான குறை தான். நீங்கள் முழுக்க வந்து பெட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சண்டே மார்க்கெட் தான் பெஸ்ட்டு. விலை நல்லா பார்கெயின் பண்ணி உங்களுக்கு வாங்குகிற திறமை இருக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட் பெஸ்ட்டு. என்னையை பொறுத்த வரைக்கும் இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இந்த மார்க்கெட் இருக்கலாம். ஏன்னா சண்டே மார்க்கெட்டை நல்லா பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப அந்தளவுக்கு பெரும்பாலும் என்னை அட்ராக்ட் பண்ணலை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே பொருள் வாங்குறதுக்கு அடிக்கடி வராங்க. அவங்க கூடயே தொத்திட்டு வந்தால் தான் உண்டு. மற்றபடி இங்கே பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த மார்க்கெட் என்ன பெருசாக அட்ராக்ட் பண்ணலை. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஒன்று இதே மாதிரி வளர்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளர்த்துருக்கேன். இது இந்த சைஸ்லேயே தான் இருக்கு. இதே போல இதே தான். நம்மளுக்கே ஒரு சேனல் இருக்கு அப்படிங்களா? தாய் போட
அப்பா அந்த டிவியில் வரும் மத்தியா டிவியில் இருந்தானே டிவியில் வரும் அந்த டிவியில் என்னடா இது? பொம்மரி